தேசிய இராணுவம் நிறுவிய தினம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸ் இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து 1943ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம்னா 1938ஆம் ஆண்டு வந்து காங்கிரஸ் செக்ஷன் ஹரிபுராவில் நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காந்திஜியுடைய வேட்பாளர் பட்டாமி சீதாராமையா மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பிரசிடென்சி பதவிக்காக போட்டிட்டு இருப்பாங்க. இதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இதனால காந்திஜி இவருடன் ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகி 1939ஆம் ஆண்டு வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இவரை 1941 வீட்டு காவல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட சோவியத் யூனியன் கூட சேர்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து பிரிட்டிஷ் கூட ஜாயின் பண்ணனால இவர் டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜெர்மனி கூட போய் பிரிட்டிஷை எகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ஜெர்மனிலேருந்து 1943ஆம் ஆண்டு நீர்மூழ்கி கப்பல் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் வந்திருப்பாங்க. ஜப்பானில் 1942ஆம் ஆண்டு வந்து ஜெனரல் மோகன் சிங் அவர்களால் இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதன் பின்னாடி லக்ஷ்மி ஷகேல் அப்படிங்கிறவங்க அதை வழிநடத்தி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1943ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் இதை வந்து மறுபடியும் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து அக்டோபர் 21ஆம் தேதி தான் ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியாவிலிருந்து அந்த போர் கைதிகளை வச்சு தான் இந்த நேஷனல் ஆர்மியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ மலையா மற்றும் பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஜப்பானீஸ் சப்போர்ட்டோட தான் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஜப்பான் படைகளுடன் ஒரு கூட்டணி படையாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை எப்படி இவர் ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த படைகளை காந்திஜி பிரிகேட், நெஹ்ரு பிரிகேட், அதே மாதிரி ராணி ஆஃப் ஜான்சி பிரிகேட் அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு தற்காலிக சுதந்திர இந்தியா கவர்மெண்ட்டை வந்து சிங்கப்பூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு.